அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவான் வணக்கம். நான் முஸ்தகீம் மௌலை. தற்பொழுது மலேசியாவிலிருந்து அதாவது ஒரு 5 நிமிடம் இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன். முக்கியமான ஒரு விடயம், இந்த என்னுடைய யூடியூப் தளத்தில் முக்கியமான விடயங்கள், சில இஸ்லாமிய பயான்கள், அதே போன்று உலகத்தில் நடக்கக்கூடியவைகள், அதே போன்று அரசியல், இது போன்ற விடயங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் போடப்படும். எனவே இப்பொழுதுதான் நீங்கள் இதனை முதலாவது பார்க்கின்றீர்கள் என்றால் கட்டாயம் அதனை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் உங்களுடைய நல்ல கமெண்ட்களை பதிவிடுமாறும் உங்களிடத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய நாட்டில் அதாவது எதிர்வரக்கூடிய மாதம் 6ஆம் திகதி ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் தேர்தல் முறைகளை எடுத்துக்கொண்டால் பல வகையான தேர்தல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் பல வகையான தேர்தல்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று எங்களுடைய நாட்டிலும் பல வகையான தேர்தல்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் என்றும், பாராளுமன்ற தேர்தல் என்றும், மாகாண சபை தேர்தல் என்றும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றும், இப்படியாக முக்கியமாக 4 வகையான தேர்தல்கள் எங்களுடைய நாட்டிலும் இருக்கின்றன. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதாவது கடைசியாக 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது என்று நான் நினைக்கின்றேன். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடைசியாக நடைபெற்றது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 4 வருடத்துக்கு ஒரு முறை நடாத்தப்பட வேண்டும் என்பது அரசியல் யாப்புடைய திட்டம். அரசியல் யாப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 5ஆம் மாதம் 6ஆம் திகதி எமது நாட்டில் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் 1,72,96,330 பேர் தகுதி பெற்றவர்கள் வாக்களிப்பதற்காக. இந்த உள்ளூராட்சி மன்றங்களை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டில் 341 உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றன. அதில் 28 முனிசிபல் கவுன்சில், அதாவது நாங்கள் சொல்லுவோம் மாநகர சபைகள். மாநகர சபைகள் 28 எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கின்றன. அதே போன்று நகர சபை, மாநகர சபையை விட சிறிய சபை தான் நகர சபை, ஏர்பன் கவுன்சில் என்று சொல்லுவார்கள். இந்த ஏர்பன் கவுன்சில் 36 இருக்கின்றது. அதே போன்று 275 பிரதேச சபைகள் இருக்கின்றன. இந்த 275 பிரதேச சபைகளுக்கும் 28 முனிசிபல் அதாவது மாநகர சபைகளுக்கும் அதே போன்று 36 ஏர்பன் கவுன்சில் நகர சபைகளுக்குமான தேர்தல் தான் எதிர்வரக்கூடிய 5ஆம் மாதம் 6ஆம் திகதி நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றது, முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் ஏனைய தேர்தல் முறைகளை விடவும் வித்தியாசமானது. இது ஒரு மாவட்டத்துக்கோ, ஒரு மாகாண சபைக்கோ, ஒரு பாராளுமன்றத்துக்கோ அனுப்புவது அல்ல. இது எங்களுடைய ஊரின், எங்களுடைய பகுதியின் முன்னேற்றத்துக்கான ஒரு தேர்தல், எங்களுடைய கிராமத்தின் முன்னேற்றத்துக்கான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. பல கட்சிகளில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள். பெரும்பான்மை கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று எம்பிபி கட்சி, எஸ்ஜேபி, அதே போன்று பகட்டுவ கட்சி, இப்படியாக பல கட்சிகளிலிருந்தும் மக்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று சுயேட்சை குழுக்களிலிருந்தும்
வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஒரு சின்ன கிராமத்தை எடுத்துக்கொண்டால் 100 குடும்பம் 150 குடும்பம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்தில் மாத்திரம் 5-6 வேட்பாளர்கள். இதுவெல்லாம் எதற்காக? ஏன் இவ்வாறு ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொருவர் போட்டியிடுகின்றார்கள்? ஏன் நாம் அப்படி அவர்களை போட்டியிட வைக்க வேண்டும்? சரி, போட்டியிட்டாலும் எத்தனை பேர் போட்டியிட்டாலும் நாம் யாரை தெரிவு செய்ய வேண்டும்? எமது வாக்கு ஒரு அமானிதம். அதாவது நாங்கள் ஒருவருக்கு வாக்களிக்கப் போகின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தால் நாங்கள் கட்டாயம் வாக்களிக்கத்தான் வேண்டும். அது எங்களுடைய வாக்களிப்புடைய உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது இலங்கை பிரஜையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கின்றது. தகுதி இருந்தால் அந்த வாக்கை நாங்கள் நல்லவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நாங்கள் அந்த போட்டியிடக்கூடியவர்களிடத்தில் யார் நல்லவர், யாரை தெரிவு செய்ய வேண்டும், யார் இந்த கிராமத்துக்கு பொருத்தமானவர், யாரை தெரிவு செய்தால் அவர் கிராமத்துக்கும் அதாவது வட்டாரத்துக்கும் பொது சேவைகளை பப்ளிக் சேவைஸை செய்வார் என்று நாங்கள் ஒருவரை தெரிவு செய்து அவருக்கான வாக்குகளை, எங்களுடைய பொன்னான வாக்குகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு போட வேண்டும். அதே போல் ஏன் இத்தனை பேர் போட்டியிடுகின்றார்கள் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது அவர்களுடைய நோக்கம் என்ன? எனக்கு மந்திரித்துமா என்ற பெருமை கிடைக்க வேண்டும், என்னை மக்கள் மந்திரித்துமா என்று அழைக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவது, எங்கு சென்றாலும் தன்னுடைய வேலையை எளிதில் முடித்து கொள்ளலாம். எந்த அதிகாரியிடத்தில் சென்றாலும் நான் ஒரு மந்திரித்துமா, நான் ஒரு பிரேசபை வேட்பாளர், பிரேசபை மந்திரி, என்னுடைய இந்த வேலையை அவசரமாக செய்து தாருங்கள் என்றால் எல்லா அதிகாரிகளையும் செய்து கொடுப்பார்கள். இரண்டாவது காரணம் அது. மூன்றாவது காரணம், அவசரமாக பணம் சம்பாதித்து விடலாம். எந்த கஷ்டமும் இல்லாமல் அவசரமாக பணம் சம்பாதித்து விடலாம். நாலாவது காரணம்தான் பொது சேவை. ஆனால் இவர்கள் சொல்லுவது, போட்டியிடக்கூடியவர்கள் அனைவரும் சொல்லுவது என்ன, வாக்குறுதி கொடுப்பது என்ன? நான் பொது வேலை செய்யணும், ஊருடைய அபிவிருத்திகளை செய்யணும், ஊருக்கு நல்ல விடயங்களை செய்யணும், இந்த அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் மக்களிடத்தில் செல்லக்கூடிய பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதுவல்ல காரணம். முதலாவது, அவருக்கு ஒரு கண்ணியம் வர வேண்டும், மந்திரித்துமா என்று மக்கள் அவரை கூப்பிட வேண்டும். எங்கு சென்றாலும் அவருடைய வேலை இலகுவாக செய்து கொள்ள முடியும். அவசரமாக பணம் சம்பாதித்து கொள்ளலாம். இதற்காக வேண்டித்தான் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். எனவே எதிர்வரக்கூடிய 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் நாங்கள் நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும். நல்லவர்களை அந்த பிரதேச சபைக்கு, நல்லவர்களை அந்த நகர சபைக்கு, நல்லவர்களை அந்த மாநகர சபைக்கு அனுப்பி எங்களுடைய கிராமங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், எங்களுடைய கிராமங்கள் எழுச்சி அடைய வேண்டும், எங்களுடைய கிராமங்கள் வளம் பெற வேண்டும். அதனால் நல்லவர்களை தெரிவு செய்யுங்கள். ஊரில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மாவட்டத்துடைய ஒருவரை அல்ல, உங்களுடைய கிராமத்துக்கு உள்ளே உள்ள ஒருவரைத்தான் தெரிவு செய்ய போகின்றீர்கள். எனவே தெரிவு செய்யும் போது எங்களுடைய உறவினர்களில் யாரும் போட்டியிடலாம், எங்களுடைய நண்பர்கள் போட்டியிடலாம். எல்லோரும் எங்களுடைய வட்டாரத்துக்குள்ளவர்கள், எங்களுக்கு தெரிந்த முகங்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு நன்றாக பரிச்சயமானவர்கள். நாங்கள் யார் போட்டியிடக்கூடியவர்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு கட்சியை சார்ந்து நான் பேசவில்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யார் தகுதியானவர் என்பதை பார்த்து அந்த தேர்தலில் தெரிவு செய்யுங்கள். அவருக்குரிய வாக்குகளை அளியுங்கள். உங்களுடைய வாக்கு ஒரு அமானிதம். எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கின் மூலமாக அவர் நல்லது செய்தால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். அவர் அதன் மூலமாக கெட்ட விடயங்களில் ஈடுபடுவார் என்றால் அவர் செய்யக்கூடிய பாவத்துக்கு உங்களுக்கும் அதனுடைய பரிகாரம் கிடைக்கும். எனவே நல்லவர்களை, ஊருக்கு சேவை செய்யக்கூடியவர்களை, நல்ல மனப்பான்புள்ளவர்களை, நல்ல பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்களை எதிர்வரக்கூடிய 6ஆம் தேதி உங்களுடைய வட்டாரத்துடைய ஒரு அபேட்சகரை தெரிவு செய்து கொள்ளுமாறு பணிவன்போடு உங்களிடத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.